अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. 301 இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன். ஜடத்துவம்ங்கிறது முதல்ல ஆரம்பிச்சு அஜ்ஞாத்திருத்துவமா அஜ்ஞானத்துவமா அனாத்மத்துவமா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி 3 பட்சத்திலையும் தோஷத்தை சொல்ல முதல் பட்சத்தை நாங்க விட்டோம். 2-3 பட்சங்களை நாங்க சமர்த்தனம் பண்றோம் அப்படின்னு தித்தீய திருத்தீய பட்சயோகோ தோஷ அபாவாத்துன்னு சொன்னேன். அதுல முதல் பட்சத்துல விட்ட பிறகு மீதி எஞ்சி இருக்கிற 2 பட்சங்கள்ல அஜ்ஞானத்துவம் ஜடத்துவம் எனக்கூடியதான பட்சத்துல ஆத்மாவில விபிச்சாரம் வரும் அப்படின்னு ஞான பின்னத்துவம்னு சொன்னார். ஆத்மா ஞானம் இல்லைங்கிற அபிப்பிராயத்துல ஆத்மா ஞான பின்னத்துவம் வருதுன்னு சொன்னால் அப்ப அர்த்தோபலட்சித பிரகாசம் தான் ஞானம் எங்களுக்கு. அதனால மோட்ச தசையிலும் அர்த்தோபலட்சித பிரகாசம் சித்ரூபம் இருக்கிறதுனால ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு மேல போய் சொல்லி வந்திருக்க. அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஆட்சேபம் பண்ணின என்ன, தயா மோட்சாவஸ்தாயாம் ஆத்மனஹா நிர்விஷயத்துவ அங்கீகாரா ஆனந்த அப்பிரகாசே தத் அபுமர்த்தத்துவம் சியாத் இதி. ஏன்னா தாங்களோ மோட்சதசையில தயா மோட்சதசாயாம் ஆத்மனஹா நிர்விஷயத்துவ அங்கீகாரா, மோட்சம் வந்த நிலையில ஏதாவது ஆத்மாவுக்கு விஷயம் இருக்கோ? ஒரு விஷயமும் விஷயமே இல்லாத போனால் அங்கே ஆனந்தம் பிரகாசிக்குமோ? நமக்கு விஷயம் இருந்தா தானே ஆனந்தம் வருது. லௌகிகமான விஷயங்கள் இருந்தா தானே ஒரு அழகான உருவத்தை பார்த்தாலோ அல்லது ஒரு நல்ல பதார்த்தத்தை சுவைத்தாலோ நமக்கு ஆனந்தம் வருது. மோட்சத்துல ஒரு விஷயமும் இல்லை, ஆத்மாவுக்கு ஒரு விஷயமும் இல்லை. அப்ப விஷயம் இல்லைன்னா ஆனந்தம் தெரியாது. ஆனந்தம் தெரியாது போனா அந்த மோட்சம் எப்படிப்பட்டதான மோட்சம்? அதை யாரு விரும்புவா? புமர்த்தமா இருக்கணுமோ இல்லையோ? புருஷர்கள்னால அத்தியமானமா இருக்கணும். அது புமர்த்தமா ஆகாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் சொல்லும் பொழுது ததா ஞான ஏவ பிரகாஷ் ஆனந்த ஏவ பிரகாஷா மற்ற ஆனந்தத்திய பிரகாசம். அங்கே ஆனந்தம் தான் பிரகாசமே தவிர ஆனந்தத்தை விளக்கக்கூடியதான ஒரு ஒளி இருக்கிறதாகவும் ஆனந்தம் வேறாகவும் ஒளி வேறாகவும் அப்படி நாங்க ஒத்துக்கிறேன். சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் எல்லாம் பிரம்மஸ்வரூபம் தான். ஆனந்தமே பிரகாசம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அர்த்தோபலட்சித பிரகாசத்துவம் வா சதா அஸ்தி, அதோட மட்டுமல்ல ஆனந்த ஏவ பிரகாசா மதம் ஆனந்தத்ய அப்படின்னு முடிச்சு விடணும். இப்ப என்னாச்சு? பிரகாசத்துவம்னா என்னது? பிரகாசத்துவம் அர்த்தோபலட்சித பிரகாசத்துவம் வா, பிரகாசத்துவமோ அர்த்தோபலட்சித பிரகாசமோ சதா அஸ்தியேவ. மோட்சதசையிலையும் பிரகாசத்துவமும் இருக்கு, அல்லது அர்த்தோபலட்சித பிரகாசம். ஒரு காலத்துல அர்த்தம் இருந்தது, அப்பொழுது பிரகாசித்துக் கொண்டிருந்தது. இப்பொழுது அர்த்தம் இல்லாத போனாலும் பிரகாசத்துவம் இருக்கு. அதனால அர்த்தோபலட்சித பிரகாசத்துவம் வா ததா, ததான மோட்சதசையில் அஸ்தியேவா இது ந ஞானத்துவஹானிக்கு. அதனால அந்த ஞானத்துவங்கிறதுக்கு நாட்டம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு மேல சில கேள்விகளை கேட்டான். நனு ததாபி, அப்பவும் நீங்க சொல்ற மாதிரியே பிரகாசத்துவமோ அர்த்தோபலட்சித பிரகாசமோ அப்பொழுது இருக்கு என்று சொல்றதா இருந்த போதிலும் அப்பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? ஞாசுரபாவா ததா தன்ன ஞானம். நீ விஷயம் இருக்கா இல்லையா அப்புறம் இருக்கு, ஞாதா இருக்கான, அறிபவன் இருக்கானா? அறிபவனே இல்லைன்னா எப்படி ஞானம் இருக்கும்? அறிபவனுக்கல்லவா அறிவு வரும். அறிபவனே இல்லை என்று சொன்னால் அறிவு எப்படி வரும்? ததா மோட்சதசையில் ஞாசுருவாவா, அறியக்கூடியதான வியக்தி இல்லை. என்ன ஜீவன் தான் இல்லையப்பா, பிரம்மவசம் இருக்கு. அவ விவகாரம் என்னன்னா ஞாசுரபாவா தன்ன ஞானம். ஞாதா இல்லாமலேயே ஞானம் இருக்கட்டும், நமக்கு என்ன வந்ததுன்னு லோகத்துல பாருங்க.
நகி போக்திருஹீனா புஜிக்கிரியா பவதி. புஜிக்கிரியா உட்கொள்வது என்கிறது அது உட்கொள்பவன் இல்லாமல் இருக்குமா? மனுஷன் யாரும் இல்லை சார், இங்க போஜனம் மட்டும் நடந்துட்டு இருக்குன்னு எப்படி நடக்குது? சொல்ல முடியாது இல்லையா? அப்போ உட்கொள்வது எனக்கூடியதான செயலானது உட்கொள்பவன் இல்லாமல் எப்படி நடக்காதோ அதே போலிய ஞாதா இல்லாத போனால் அறிவு எனக்கூடியதான செயல் நடக்குது. அயல் மோட்சத்துல ஞானம் இல்லை, ஞாதா இல்லை. ஞானா இல்லைன்னா ஞானம் இல்லை. நீங்க என்னமோ ஞானம் இருக்கு, நிச்சயமா ஞானம் இருக்குங்கிற எப்படி வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு ஒருவேளை நீங்க இப்படி பதில் சொல்விடையானால், நாங்க அப்படி பதில் சொல்லல, ஆனா அவன் இப்படி சொல்விடையானால்ங்கிறான். அனாதித்வேன கிரியாரூபஸ்வாபாவாது அனபேட்சத்துவம் விவாதம். இது அனாதியா இருக்கிறதுனால ஞானம் கிரியாரூபமாக இல்லை. கிரியாரூபமாக இல்லாததுனால அதுக்கு இந்த ஞாதாவனுடைய அபேட்சை இல்லை. ஞாபக பாவாத்துன்னு சொல்லி ஞாதாவனுடைய அபேட்சை இல்லை அப்படின்னு சொல்லுவிடா, அப்படி கிடையாது. அனாதேகே பிராகபாவத்திய பிரதியோகினி. பிராகபாவம் அனாதி. இப்பதான் சொன்னார், பிராகபாவம் அபாவங்கள் 4 விதம். பிராகபாவம், பிரதிருப்தாபாவம், அந்யோன்யாபாவம், அத்தியந்தாபாவம் அவன் பிரிச்சிருக்கான். ஞானம் அதை பிரிக்கிறதே தப்புன்னு ஆச்சாரியால் பாஷ்யத்தில் எழுதியிருக்காரு. ஏன்னா அதுவே அபாவம், இல்லாத பொருள். இல்லாத பொருளுக்கு அப்ஜெக்டிவ் போடுறா. அது அபாவம்னு சொன்னாலும் இல்லாது. அது இல்லாதுன்னு பிராகபாவம், போன பிறகு அபாவம். இது என்னது சொல்லிட்டு இருக்கு. நீங்க சொல்றபடி நாங்களும் சொல்ல வேண்டியதுதான். அப்ப உங்களோட பேசுறதுன்னு அப்படித்தானே பேசாகணும். இப்ப அபாவம்னு சொல்றான். இந்த அபாவத்துல ஒரு பிராகபாவம்னு சொல்றோம். பிராகபாவம்னு என்னது கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மண் இருக்கு, இன்னும் குடம் வரல. குலாலவன் கொட்டவன் மண்ணை வச்சுட்டாக்கா நமக்கு குடம் வேணும். இப்ப குடம் என்ன, குடம் கொடுங்கோன்னு கேட்ட அவன் சொல்றான் குடம் இல்லைன்னா. அவன் தமிழ்ல என்ன சொல்லிருக்கான், இல்ல. இது இல்லைங்கிற பொருளுக்கு என்ன சார் அர்த்தம்? குடம் 3 காலத்துலயும் கொடுக்க மாட்டேன்னு அர்த்தமா? கொடுக்க மாட்டேன்னா அவன் கொசங்கிற பூவத்தை எடுத்துட்டு போக வேண்டியதானே. இப்ப என்ன அர்த்தம், நீங்க குடத்தை இப்ப கேட்கிறேன், இப்ப குடம் இல்லை, ஆனா என்ன இருக்க, மண்ணு தான் இருக்கு. இப்ப குடமானது கொஞ்ச நேரம் ஆனப்புறம் வரும், நாளைக்கு வரும். அவுட் ஆஃப் ஸ்டாக்னு கடையில என்ன போடுறோம்னா இதுதான் பிராகபாவம். இப்ப விவகாரம் என்ன, இப்பொழுது இல்லை, ஆனா நாளைக்கு வரும். அப்ப தான் உண்டாகிறதுக்கு முன்னால எது இல்லையோ அதுக்கு பிராகபாவம். இது தோற்பத்தே பிராக் வித்தியமான அபாவா பிராகபாவா. தோற்பத்தின்னு கடோத்பத்திக்கு முன்னால் இருக்கிற பிராகபாவத்துக்கு கடப்பிராகபாவம் இருக்கு. பட்டோத்பத்திக்கு முன்னால் இருக்கிற பிராகபாவத்துக்கு பட்டப்பிராகபாவம் இருக்கு. அதே போல குண்டியோத்பத்திக்கு முன்னால் இருக்கிற பிராகபாவம் குண்டிய பிராகபாவம். இப்படி வரிசையா வச்சுக்கணும். அது ஸ்வத்பத்தே பிராக் வித்தியமான அபாவா பிராகபாவா. அதே போல ஒரு குடம் இருக்கு, வாங்கி வச்சிருக்கு. அதுல ஒரு பையன் இருக்கான், பேர் ஒண்ணு வச்சுக்கலேன். அந்த பேரை கீழே தள்ளிவிட்டான், குடத்தை உடஞ்சு போயிடுச்சு. அந்த பேரன் வைவிழப்ப அவ்வளவு தைரியமா இருக்கு கிடையாது. பேரன் குறைச்சு விட்டான். இப்ப குடம் எங்கேன்னு கேட்டா என்ன பதில் சொல்வேன், குடம் போயிடுது. கடவுத்வஸ்தாம்பல் கடவுள். அப்பவும் தமிழ்ல குடம் இருக்கான்னா குடம் இல்லைன்னு தான் சொல்வேன். குடம் இருந்திருக்கா, குடம் போயிடு. முன்னாலேயும் இல்லைன்னு தான் கொசவன் சொன்னான், இப்பவும் நீங்க இல்லைன்னு தான் சொல்றேன். தமிழ்ல ரெண்டும் இல்லைதான். ஆனா கொசவன் சொன்ன குடத்துக்கு இல்லைங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்ச நேரம் ஆனப்புறம் குடம் உண்டாகும்னு அர்த்தம். இப்ப நீங்க சொல்லக்கூடியதான இல்லைன்னு என்ன அர்த்தம்னா இந்த குடம் இனிமேல ஜென்மாவில வராதுன்னு அர்த்தம். அந்த குடம் தான் போயிடுதேன். கடவுத்வஸ்தாம்பல் இல்லை என்று சொன்ன போதிலும் ஒரு இல்லைக்கு இனிமேல வரும்னு அர்த்தம், இன்னொரு இல்லைக்கு இப்பிறவையில வராதுன்னு அர்த்தம். முன்னால சொன்னதான இல்லைக்கு பிராகபாவம் உண்டு, இப்ப இருக்கிற சொல்லைக்கு இல்லைங்கிறதுக்கு கவனம் உண்டு. இப்ப முன்னால சொன்ன கொசவன் சொன்னானே பிராகபாவம் இல்லைன்னு, இது எத்தனை ஜென்மாக்களா சொல்லிட்டு இருக்கான்னு குடம் உண்டாகிற பதியம் தான் குடம் இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவோம். இப்ப இல்லைன்னு 1 மணி நேரம் ஆன பிறகு போய் கேட்க குடம் வந்துருக்கா, இன்னும் பண்ணல சார், இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆன பிறகு சொன்னேன், இன்னும் இருக்கா, இல்ல சார், இன்னும் வரல. சில பேர் இப்படிதான் ஒரு காரியத்தை கொடுத்ததுன்னா பண்ணியாச்சுன்னா இல்ல இல்ல இல்லையோ கடைசி வரைக்கும் பண்ண மாட்டான். தீர்க்க சூத்திரின்னு போயிருக்கும். எது என்னைக்கு பண்ணணுமோ அதை பண்ணவே மாட்டான் கடைசி வரைக்கும். அதனால அப்படி இருக்கிறவளுக்கு எது எப்ப சார் இல்லைங்கிறது நிற்கும், அப்பொருள் உண்டான பிறகு. இது இல்லைங்கிறது எத்தனை நாள் ஆரம்பிச்சிருக்க, யுகாதியில இருந்து ஆரம்பிச்சிருக்கு வச்சுங்களேன். ரொம்ப நாளா ஆரம்பிச்சிருக்கு. இல்லை 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 எப்ப உண்டாகுமோ அப்பதான் அது இருக்கு. இந்த பிராகபாவம்ங்கிறது ரொம்ப நாளா ஒண்ணுண்டே இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு முடிவு உண்டு, பொருள் உண்டானதுமே முடிவு. அனாதி சாந்தா பிராகபாவம்.
அனாதி காலமா வந்துட்டு இருக்கு. எப்பொழுது கூட உண்டா இருக்கோ அப்பொழுது அது இல்லைங்கிற சொல்லு நின்று போச்சு. பிராகபாவத்துக்கு என்ன பேரு? அனாதிகி சாந்தா பிராகபாவா. அதே போல துவம்சத்துக்கு இதுக்கு ரிவர்ஸ் என்ன? ஆதிகி அனந்தா துவம்ச. இப்ப அது வரைக்கும் போகும். அத்தியந்தாகவும் அந்யோன்யாவும் அப்புறம் பார்த்துப்போம். அதுக்கு நம்ம வர சந்தர்ப்பம் வரப்ப. இப்ப பிராகபாவம் சொன்னேன்னா இல்லையா? இந்த பிராகபாவம் என்ன? அனாதி. அனாதியாக பிராகபாவம் இருந்தாலும் அனாதேகே பிராகபாவத்திய அதுக்கு பிரதியோகி சாபேட்சம் இருக்கா இல்லையா? பிராகபாவம்னு சொன்னா எதனுடைய பிராகபாவம் சார்? கட பிராகபாவமா, பட பிராகபாவமா, ஏதோ ஒன்று சொல்றா. இப்ப அது அனாதியாக இருந்த போதிலும் அது எதனுடையது என கூடியதாக அபேட்சை இருக்கவே இருக்கு. அனாதியா இருந்தா அது இதனுடைய அபேட்சை இருக்காதுன்னு நீங்க சொன்னீங்க, சரியா வரலையே? அனாதியான பிராகபாவத்துக்கு எப்படி அபேட்சை இருக்கோ அதே போல அனாதியா இருக்கக்கூடியதான ஞானக்கு அபேட்சை இருக்கணும், ஞாதா இருக்கணும். ஞாதா இல்லை, தேப்போ நீங்க சொன்னோம். இப்படி எங்கே வராங்கிறத நம்ம பார்க்கணும் அவனுடைய கேள்வி. அதே போலயே இதை பாருங்க, ஜாதேகே வியாப்தம். இந்த ஜாதிங்கிறது அனாதி. ஜாதிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன? நித்தியமேகம் அநேகானுகதம் அப்படிங்கிறது ஜாதி. இப்ப ஒரு நாய் இருக்க, அந்த நாயை பார்த்ததுமே அந்த நாயில இருக்கக்கூடிய நாயா இருக்கக்கூடியதான தன்மை உங்களுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. எந்த பொருளை பார்த்தாலே அந்த தன்மை நமக்கு புரியும். ஒரு வியக்தியை பார்த்தோம், ஒரு மனுஷனை பார்த்தோம். இவர் மனுஷனை வந்தாலுமே ஏன்னால் இவர் யாருன்னு சொன்னா நாயின்னு சொல்லுவோ, மனுஷன்னு சொல்லுவேன். இவரைத்தானே மனுஷன்னு சொன்னால் இவர் எப்படி மனுஷன்னு சொல்றீங்க நீங்க அப்படின்னு. இந்த மனுஷனை பார்க்கும்பொழுது நாம் அவருடைய கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, கை, கால் இதை மட்டும் பார்க்கல, அது எங்கெங்க எந்தெந்த அமைப்புல இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஸோ அந்த அமைப்பை நம்ம பார்த்து இது போல ஒரு அங்க விஞ்ஞானம் இன்னொரு இடத்துல இருக்கணையானால் அதையும் இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப அதுக்கு என்ன பேரு? நம்ம வியக்தியை கிரகிக்கல, வியக்தியோட ஜாதியும் கிரகிக்கிறோம். இந்த ஜாதி எத்தனை நாளா இருக்கு சார்ல? அனாதியா இருக்கு. ஏன் இது ஜாதி? வியக்தி தானே புதுசா புதுசா பிறந்து இருக்க, ஜாதி ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்கு, அது எப்போதும் இருந்துருக்கு அப்படிங்கிறான். ஸோ அனாதியாக இருந்த போதிலும் ஜாதி அது வியக்தி சாபேட்சத்தை இருக்கா இல்லையா? தரும். அதே போலயே ஞாதாவுடைய சாபேட்சம் இல்லாமல் ஞானம் எப்படி இருக்கும்? மோட்ச காலத்துல ஞாதா இல்லை ஆனா ஞானம் இருக்குங்கிறத நீங்க என்ன சுவாமி கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுகிற. ஜாதேகே வியக்தௌ. அதே போல ஜீவ பிரம்ம விபாகத்திய தர்மி பிரதியோகினோ. ஜீவ பிரம்ம விபாகத்திய ஜீவன் வேறு பிரம்மம் வேறு எனக்கூடியதான விபாகம் அந்யோன்யாபாவம்னு வச்சுக்கோம். பேதம், ஜீவன் வேறு பிரம்மம் வேறு எனக்கூடியதான பேதம். இந்த பேதம் இருந்தால் இதுக்கு தர்மி பிரதியோகி ஞானம் வேணும். குடம் வஸ்திரம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த இல்லாமைங்கிறது எதனுடைய இல்லாமை எதுல இருக்கு அப்படி தான் சொல்லணும். திஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தட் அப்படின்னு சொன்னா இது ஒண்ணு அது ஒண்ணு, ஒண்ணு தர்மி இன்னொன்னு பிரதியோகி அப்படின்னு சொல்லணும். இன்னொன்னு அனுயோகி பிரதியோகி சொல்லணும். எப்படியா இருந்தது? இப்ப தர்ம பிரதியோகி ஞானம் இருக்கா இல்லையா? ஜீவ பிரம்ம விபாகத்துக்கு இருக்கு. அந்த ஜீவ பிரம்ம விபாகம் எண்ணில இருந்து ஆரம்பிச்சிருக்காருன்னா உங்களுக்கு எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது. மோட்சம் வந்தாதான் முடியும். நமக்கு மோட்சம் வந்தா, வைத்தியர்களுக்கு மோட்சம் வந்தா முடியாது. அப்போ என்ன அவர் ஜீவ பிரம்ம விபாகம் இருக்குங்கிறா, அது மோட்சமா இல்லையா அப்புறம் பார்த்துப்போம். நம்ம கணக்குல மோட்சம்னு சொன்னா அல்லது உபனிஷத் சொல்லக்கூடியதான கணக்குல மோட்சம்னு சொன்னாலே ஜீவனும் பிரம்மமும் ஒன்று எனக்கூடியதான ஞானம். அந்த ஞானம் வந்திருக்கு, மிஞ்சி இருக்கக்கூடியதா பிரம்மன் தான். அது வேற ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே வேற ஜீவனே கிடையாது, இருக்கிறது ஒரே பிரம்மன். ஆனா இந்த ஜீவ பிரம்ம விபாகம்னு இருக்க பட்சல இந்த விபாகமானது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா, என்னைக்கு ஆரம்பிச்சது? உங்களுக்கு என்னைக்கு ஜீவத்துவம் வந்ததோ அன்னைக்கு. ஜீவத்துவம் என்னைக்கு சார் வந்தது? அனாதியா இருக்கு. ஏன் சுவாமி அனாதிங்கிறது? ஷடஸ்மாதமநாதயா ஜீவஈஷோ விசுத்தாச்சித் ததா ஜீவேஷயோர்பிதா. ஜீவன் ஈஸ்வரன் சித்து ததா ஜீவேஷயோர்பிதா அவித்யா தச்சிதோர் யோகா. அவித்யை என்ன? அவித்யக்கும் சித்துக்கும் ஏற்பட்ட சம்பந்தம் என்ன? இந்த ஆறும் அனாதின்னு சொல்லிட்டு அவித்யா தச்சிதோர் யோகா ஷடஸ்மாகமநாதய அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ஜீவ பிரம்ம விபாகம் அனாதி. ஜீவ பிரம்ம விபாகம் அனாதியா இருந்தாலும், அனாதியா இருந்த போதிலும் அது அனாதியான பொருள் இன்னொன்னு எதிர்பார்க்க முடியாது, வேண்டியது இல்லைங்கிற தர்ம பிரதியோகி அபேட்சை இல்லாமல் இருக்கா?
அனாதியா இருந்த போதிலும் தர்ம பிரதியோகியான அபேட்சை இருக்கு. தர்ம பிரதியோகிகளுடைய அபேட்சை இருப்பதனால் ஏன்னா விபாகம்னு சொன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் திஸ் வித் வாட் சொல்லி ஆகணும் இல்லையா? அப்ப தர்மியினுடைய அபேட்சை இருக்கு, பிரதியோக அபேட்சை இருக்கு. அது இருந்தா தான் இந்த டிஃபரன்ஸ் சொல்ல முடியும். ஸோ அனாதியான இந்த ஜீவ பிரம்ம விபாகத்துக்கு தர்மி பிரதியோகிகளுடைய அபேட்சை இருக்கும்படி அனாதியான உங்களுக்கு அந்த ஞானத்துக்கு ஞாதாவுடைய அபேட்சை வேணும். ஞாதா இல்லாதவனா ஞானம் வராது. அதே அஜானத்திய ஆசிரிய விஷயோ அவன் எடுக்கிறதெல்லாம் இந்த அனாதியா எடுக்கிற பாருங்க அஜானம். ஏன்னா அனாதியா இருந்தாலும் இன்னொரு அபேட்சை இருக்கு, அது சொல்றதுக்காக எடுக்கிறான். அஜானம் இருக்கு. அஜானம் சொன்னா அறியாமை. இந்த அறியாமை ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையா? அல்லது ஒரு விஷயத்தை பத்தி இருக்கணும். எனக்கு லாட்டின் தெரியாது அப்படிங்கிற, யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. ஸோ அஜானத்துக்கு ஒரு ஆசிரியம். எது தெரியாது? லாட்டின் தெரியாது. ஸோ விஷயம் அஜானமானது எனக்கு தெரியலையேன்னு சொல்லல. என்ன தெரியல? தெரியலேங்கிறது என்னன்னு தெரியல சார் நீங்க சொல்லக்கூடாது, அது அநியாயம். விவகாரம் எனக்கு தெரியலேன்னு நீங்க சொன்னேன்னா அப்ப தெரியலைங்கிறது என்னதுன்னு நீங்க சொல்லி ஆகணும். யாருக்குன்னு கேட்டா எனக்குன்னு சொல்லணும். ஸோ ஒரு அஜானம்னு ஒண்ணு இருக்குமே, ஆனால் அதுக்கு விஷயம் சப்ஜெக்ட் மேட்டர் அதுவும் தெரியணும். யாருக்கு தெரியலேங்கிற விஷயம் ஆசிரியமும் தெரியணும். ஸோ அஜானம்னு ஒரு பொருள் இருக்கு. அந்த அஜானமானது அனாதி. இப்பதானே சொன்னேன், ஷடஸ்மாகம் அனாதயாங்கிறதுல ஜீவ ஈசோ விசுத்தா சித்ததா ஜீவேசயோர்பிதா அவித்யா. அந்த அவித்யக்கு தான் அஜானம் இருக்கு. சச்சிதோ யோகா. இந்த அவித்யாங்கிறது எப்ப சார் இருக்கு? அனாதியா இருக்கு. எப்ப சார் போகுங்க? ஞானம் வந்தா போகும். வருமானு கேட்காதீங்க. அத்வைத கிளாஸ் வந்துட்டு நிச்சயமா வரும், அதுல சந்தேகம் இல்லை. இது இருக்கிறதுக்குள்ளேயே இதுதான் ஹையஸ்ட் புக்கு. இப்ப இருக்க அத்வைதத்துக்குள்ளேயே ரொம்ப உயர்ந்ததான புத்தகம் இது. உயர்வு எதனாலேன்னு சொன்னா, முக்கியமான கிரந்தங்கள் நம்ம சாஸ்திரத்துக்கு உபனிஷத்துக்கள். அது ஞாபகத்துக்கு எண்ணிக்கையும் அதை மறக்கப்படாது. அதான் பிரதானம், அதான் சப்த பிரமாணம். அந்த உபனிஷத்துல இருக்கக்கூடியதான அர்த்தம் நமக்கு நல்லா தெளிவா புரியணுங்கிறதுக்காக தான் வியாசாச்சாரியார் பகவத்கீதையை எழுதியிருக்கார். இப்ப உபனிஷத்து பிரதானமான கிரந்தங்கள், அது உபோத்பலக்கமாக பகவத்கீதை இருக்கு. அந்த உபனிஷத்துல நம்ம வாசித்ததான விஷயங்கள்லாம் கரெக்டா நமக்கு செட் ஆகணும்னா அதுக்கு சூத்திர பாஷ்யம். ஒரு உபனிஷத்துல ஒரு வாக்கியத்தை இருக்கிற அந்த வாக்கியத்துல பிரதானத்தை சொல்றதா, ஜீவனத்தை சொல்றதா, வேற ஏதோ சொல்றதா அப்படின்னு சொல்லி அதை சொல்றதுங்கிறதுக்காக ஒரு 10 யுக்திகளை சொல்லி அந்த யுக்திகள்லாம் தப்புன்னு சொல்லி இதைத்தான் சொல்றதுன்னு தீர்மானம் பண்றதே அது மனன கிரந்தம். நம்ம உபனிஷத்துல இருக்கக்கூடியதான வாக்கியங்கள் நன்றாக நம்ம மனசுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் வியாசாச்சாரியார் சாஸ்திரத்தை எழுதினார். அதாதோத்திர மரிஜாதான்னு ஆரம்பிச்சு அதாவது கடைசி அனாவருத்தி சப்தாத்துங்கிற வரையும் தான் 555 சூத்திரங்கள் 192 அதிகரணங்கள்ல நமக்கு எழுதி கொடுத்திருக்கார். ஏன்னா அவருக்கு நன்னா தெரியும் நம்ம மனனம் பண்ண மாட்டோம். சிரவணம் பண்றதுக்கே சிரவணாயாவது பகுபேர் யோனர் சிரவணம் பண்றதுக்கே வரல. 65 பேர் வந்த கிளாஸ் இன்னைக்கு 25 பேர்ல நிக்கிறது. அதை பத்தி நான் கவலைப்படல. 25 பேர் வந்தாலும் இங்க இருக்கக்கூடியதான 25 பேர் உத்தமாதிகாரிகள். அதனால அத்தனை பேரும் மாபுக்காக நம்ம சொல்லல. ஏன் சொல்ல வந்தேன்னா, கேட்கறதுக்கே வர்றது ரொம்ப கஷ்டம். ஜன்மாந்தரத்துல புண்ணியம் இருந்தா தான் கேட்க முடியும். ஆனா அது கேட்ட பிறகு அதை மனனம் பண்ணணுமே. மனனம் பண்றதுக்காக தான் என்ன பண்ண, நம்ம பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சு நமக்கு மனனம் பண்றதுக்கு தூண்டுறா போல இப்படி பண்ணணும்னு சூச்சனை பண்ணியிருக்க. ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு நியாயம். இப்படி மனனம் பண்ணி வஸ்து திருடமாக ஏற்பட்டவாளுக்கு இன்னொருத்தர் ஒரு கேள்வி நமக்கு கேட்டோலையானால் நமக்கு இருக்கிற தார்ஜியம் நம்ம விட்டு போகக்கூடாது. அத்வைத்தம் தான் நிஜம். அது ஒன்றுதான் இப்பிரிவில் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் எனக்குடையதான திருடமான ஒரு நம்பிக்கை இருக்கு பட்சல. ஏன்னா திருடமான அபரோட்ச சாட்சா, அப்படிதான் அபரோட்ச சாட்சாத்துக்காக வழி கொடுக்கும். அந்த தார்ஜியம் இந்த கிரந்தம் கொடுக்க. ஆகையால் தான் அவர் முதல்ல எழுதும் பொழுது சொல்லிருக்க, போதாய வாதி விதயாயத்தா. இந்த கிரந்தம் போதத்துக்கு உங்களுக்கு அத்வைதம் நன்றாக செட் ஆகிறதுக்கு வாசிச்சிருக்கேன். சூத்திர பாஷ்யம் கேட்டிருக்கேன், பிரஸ்தானத்தை கேட்டிருக்கேன், இல்லையேன்னு சொல்லல. ஆனா அது நன்மை நம்ம மனசுல அசம்பாவனா விபரீத பாவனா வராம இருக்கணும். அந்த விபரீத பாவனை வர்றதுக்கு என்ன, யாராவது ஒரு கேள்வி கேட்டா இப்படியோ அப்படின்னு ஒரு பயம் வரக்கூடாது. எந்த கேள்வி கேட்டாலும் அதை நம்ம திருப்பி சொல்லக்கூடியதான யோகியத்தை நமக்கு இருக்குன்னு சொல்றது நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காரு. இது நம்ம புதுசா ஒண்ணும் சொல்லல. அத்வைத்திலேயே எங்கன்னா இதெல்லாம் சங்கிருஷ்ய சாஸ்திர விஷயம்.
எல்லா சாஸ்திரங்களும் இதுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான அத்தனை கிரந்தங்களும் நான் பார்த்து அது இருக்கிறது ஒரு இடத்துல சேர்த்து கொடுத்துருக்கேன். ஆகையால் நீங்க இதுக்கு முன்னால் முக்தாவளி, வேதாந்த முக்தாவளி, அது நிறைய கிரந்தங்கள்லாம் இருக்கு. அத்தனை கிரந்தங்கள்ல இருக்கிற விஷயமும் ஒரு இடத்துல சேர்த்து கொடுத்துருக்கேன். அதனாலதான் சொல்றேன் இது ரொம்ப உயர்ந்ததான ஒரு கிரந்தம். இப்படிப்பட்டதான இந்த கிரந்தத்துல சொல்றார், அஜ்ஞானத்தை ஆசிரிய விஷயோ, அஜ்ஞானத்துக்கு ஒரு ஆசிரியம் வேணும், ஒரு விஷயம் வேணும். ஆசிரியமும் விஷயமும் இல்லாத போனால் அஜ்ஞானம் தெரியாது. ஸோ அஜ்ஞானமானது அனாதி. அனாதியா அஜ்ஞானமா இருந்தாலும் அதுக்கு ஆசிரியம் விஷயம் இருந்தே அபேட்சை இருக்கு. அதே போல அனாதியா இருக்கக்கூடியதான ஞானத்துக்கு ஞாதாவுடைய அபேட்சை விடும். ஒவ்வொரு தரமும் அங்கே சேர்த்துக்கணும். அதே போலயே பிரம்ம சத்தாயத்த கர்த்தரிய அபேட்சா தர்சனா. பிரம்ம அஸ்தின்னு சொல்றேன். சத்தானா பிரம்ம அஸ்தின்னு சொல்றேன். அப்ப கர்த்தரி அபேட்சை இருக்கா இல்லையா? அசதாதுக்கு மேல சிப்ரத்தியம் போட்டடையானால் அது மேல கர்த்தரி தப்புன்னு ஒரு தப்பு வர தெரிய அது நேரம் உட்கார்ந்துடல. வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணினா, இந்த கணத்துல தீர்ப்புக்கு லோபம் சொல்லிட்டு கிடைக்கிற அசு தி அஸ்தி அப்படின்னு. அது எந்த அர்த்தத்துல வந்திருக்கணும் சார்? தீர்ப்பு கர்த்தரத்தம் தான் வந்திருக்கு. அதனாலதான் பிரம்மதத்தாயத்த கர்த்தரி அபேட்சா தர்சனா. நடுவில் நமக்கு வியாக்கரணமும் அப்படி வரும். அதுன்னு சொன்னாதான் ஓஹோ ரைட்டு புரிதல் இருக்கு. இப்ப நிறைய சொல்லுவார் அது போல. ஆனா இந்த வியாக்கரணம் சொல்லும் பொழுது நமக்கு என்னென்ன வியாக்கரண சூத்திரங்கள் என்ன, அதுக்கு என்ன அர்த்தம், அந்த சந்தர்ப்பத்துல எப்படி இருக்கு, அங்க இருக்கிற சூத்திரத்தை இங்க எப்படி அப்ளை பண்ணினோம், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா மனசு ஒரு ஆனந்தம். இதான் வித்யானந்தம் இருக்கு. மோட்சானந்தம் வரத்தப்ப வரட்டும்னு இப்பவே அனுபவிக்கிறாங்க. இப்ப இந்த கிடைக்கிற ஆனந்தத்தை ஏன் விடுறேன்? அதனால வித்யானந்தம் இது கேட்ட கேள்விக்கு நமக்கு எப்படி சமாதானம் சொல்லிருக்க, என்ன அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்க. பிரம்மசத்தாயத்த கர்த்தரி அபேட்சா தர்சன அந்யதா அப்படி இல்லைன்னா அஸ்தி பிரம்மா இத்தியாதோ கர்த்தரி லகாரோ நஸ்யா. அதனால அது இல்லைன்னா அஸ்தி பிரம்மான்னு சொல்றோம் இல்லையோ, இங்க கர்த்தரி லகாரம் இருக்கும் இல்லையோ, கர்த்தரி லகாரம் என்ன, கண்மணி லகாரம் என்ன, கவலையே விடப்படாது. 10 லக்காரம் இருக்கு. லட்டு லிட்டு லுட்டு லுட்டு லேட்டு லோட்டு கதை விட்டுறல லங்கு லிங்கு நுங்கர் லுங்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இதுல லட்டுங்கிறது லட்டுங்கிறது வர்த்தமான காலத்தை சொல்லக்கூடியது. அந்த லட்டுங்கிறதுல வரும் பொழுது அசதாத்துக்கு மேல லடத்துல லட்டுல முதல்ல அத்து லான்னு இருந்ததா, அத்து லட்டுன்னு தான் இருந்தது. அது தக்காரம் போயிடுச்சு. என்னடா அந்த ஈட்டங்கிறது அது போயிடுது விவகாரம் லோகம் வந்துருக்கு. அத்து லான்னு இருந்தது. இந்த அத்து லான்னு இருக்கும் பொழுது லாவுக்கு திப்பு ஆதேசம் பண்ணின அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால பிரதம அபத்து ஏகவச்சனத்துல லாக்கு திப்பு பண்ண அத்து அப்படின்னு அத்து சீன் வந்ததுமே கர்த்தர் சிவன் வர தெரிஞ்சது. ஐயா இது வேற கணம், அதாதி கணம். திப்பு வந்தா அது மறைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு. மறைஞ்சு போயிடும்னா நமக்கெல்லாம் தெரியாது, வையாக்கரணன் மட்டும் தெரியும். அவருக்கு மட்டும் அப்படி தெரியும், அந்த கண்ணுக்கு மட்டும் தெரியும் அவருக்கு. ஏன்னா வேற சூத்திரம் வராமல் தடுக்கிறதுக்காக என்னாச்சு அசு தீ. இப்போ இந்த தீங்கிறது, இந்த அஸ்திங்கிறது எந்த அர்த்தத்துல வந்திருக்கு? கர்த்தரத்துல வந்திருக்கு. அதனாலதான் சொல்றாரு அஸ்தி பிரம்மா இத்தியாதோ கர்த்தரி லகாரோ நஸ்யா ஏவம் எப்படி இப்படி இத்தனை இடங்கள்ல சொன்னேனோ இதனால அதீத விஜானஸ்ய ஈஸ்வர ஜானஸ்ய உற்பத்தியர்த்தம் அர்த்த அனபேட்சத்வேபி. அதீத விஜானம் போன தரம் ஒரு 10 நாளுக்கு முன்னால் நீங்க பார்த்ததான ஞானம், அது இப்ப நமக்கு வருதுன்னா அந்த பொருள் இப்ப வேண்டாமா? வேணாம். அதீத விஜானஸ்ய ஈஸ்வர ஞானஸ்ய உற்பத்தியர்த்தம் அர்த்த அனபேட்சத்வேபி. அர்த்தாபேட்சை இல்லை. அந்த பொருள் இருந்தா தான் இப்போ நீங்க 10 நாளுக்கு முன்னால ஒரு குடத்தை பார்த்திருக்கேன். இப்ப அந்த குடத்தை நினைக்கிறதுக்கு முன்னால் அந்த குடம் வேணுமா? இப்ப அந்த குடம் இருந்தாதான் அந்த ஞானம் வரும்னு ஏதாவது இருக்கும், நினைவு வரணும்னு இருக்கும். நினைவு வர்றதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. இது மனசுல சம்ஸ்காரம் இருக்கு. அந்த சம்ஸ்காரமான உத்போதமான நினைவு வரும். அவ்வளவுதான். அந்த குடமே இப்ப எதிர்க்க நமக்கு வரணும்னு நிர்பந்தம் இல்லை. அதீத ஞானத்துக்கு அர்த்தாபேட்சை இல்லை. அதே போல ஈஸ்வர ஞானம் உண்டாகணுமே ஆனால், ஈஸ்வரனுக்கு அறிவு உண்டாகணுமே ஆனால் பொருள் இருந்தாதான் அறிவு உண்டாகும் என்கிறது இல்லை. ஈஸ்வரன் தான் சர்வஜன்னு சொல்லி எல்லா காலத்திலையும் எல்லா தேசத்திலையும் எப்பொழுதும் அவருக்கு எல்லா அறிவும் இருந்து கொண்டே இருக்கு. அதான் ஈஸ்வரனுடைய லட்சணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால ஈஸ்வர ஞானத்துக்கும் ஞானத்துக்கு உற்பத்தியர்த்தம் அர்த்த அனபேட்சத்வேபி. பொருள் இல்லாத போனாலும் தன் நிரூபியத்துவ தர்சனேன இது எந்த ஞானம்?
இந்த ஞானம் வந்திருக்குன்னு எந்த விஷயமான ஞானம் அதான் தன் நிரூபியத்துவ தர்சனேன ஞானேய நிரூபியத்துவம் ஸ்வபாவா. ஞானத்துக்கு ஞாத்திரு நிரூபியத்துவம், ஞாதாவும் இருக்கணும் ஞேயம் இருக்கணும். அந்த ரெண்டும் இருந்தா தான் சார் ஞானம் வரும். அதான் ஸ்வபாவா. அந்யதா அப்படி நீங்க ஒத்துக்கலைன்னா இதமகம் ஜானாமி இது அனுபவம் நத்திய. லோகத்துல மனுஷனுக்கு நான் இதை அறிகிறேன், இதம் அகம் ஜானாமி. வர ஞானம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இதம் இப்பொருளை, அகம் நான் ஜானாமி அறிகிறேன். இதம் எனக்கூடியதான பொருள் ஞேயம், அகம் எனக்கூடியதான ஞாதா, ஜானாமி எனக்கூடியதான கிரியை. இப்படித்தானே வரும். நீங்க ஞாதா இல்லாமலேயே ஞேயம் வரும், ஞானம் வரும். எப்படி சார் கொஞ்சம் சொல்லுங்க பாருங்க. நம்ம அனுபவத்துக்கு விரோதமா பேசினா எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? முக்தியிலையும் உனக்கு ஞானம் இருக்கு, அது பிரம்மஸ்வரூப ஞானம் இருக்குன்னு சொன்னா அப்ப ஞாதாவும் இருக்கணும் ஞாயமும் இருக்கணும். இது ரெண்டும் இல்லையே, இல்லைங்கிற எப்படி வரும் அப்படிங்கிறார். ஞாதுரர்த்த பிரகாசஸ்ய ஞானத்வாத் இதி விவரண விரோதஸ்ய. அதோட விவரணத்துல ஞாதுஹு அர்த்த பிரகாசஸ்ய ஞானத்வாத், ஞாதாவிற்கு ஏற்படக்கூடியதான பொருளுடைய பிரகாசம் அதான் ஞானம். உங்க ஆச்சாரியால சொல்லி எவ்வளவு கிளியரா சொல்லிருக்காரு. ஞானம் வரணுமையானால் ஞாதா வேணும் சொல்லியிருக்காரா? நான் சொன்னேன், விவரணாச்சாரியார் சொல்லியிருக்கார் சார். அவர் சொல்லிட்டோம், நான் அப்படி ஒத்துக்கல. சொல்ல முடியுமா உங்களால? என்ன அந்த விவரணம் சொன்னா அது வேற மாதிரி நமக்கு. விவரணாச்சாரியர் மீதி சாமதிகாரரை கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, விவரணாச்சாரியர் தான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கும். இதுக்கு விவரணாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். எதுக்கு? பஞ்சபாதிக்கு. அந்த பஞ்சபாதிக்கு பத்தி யாரும் பேசல. சில பேருக்கு அதிர்ஷ்டம் சார், புண்ணியம் ஏற்றவள் அப்படியே இருக்கார். ஏன்னா இந்த சாஸ்திரத்தை மற்ற சாஸ்திரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ற அளவுக்கு எழுதினவர் அவர். பஞ்சபாதிக்காரர் என்ன பண்ணியிருக்கார்? டோட்டலா சூத்திர பாஷ்யம் என்ன இருக்கோ அதை பத்தி தன்னுடைய அபிப்பிராயத்தை எழுதினர். பஞ்சபாதிக்கல் இருக்கிறது தான் விவரணத்துல சொல்லியிருக்கார். ஆனா அந்த விவரணாச்சாரியர் என்ன சொல்லியிருக்கார்? எந்தெந்த சாஸ்திரத்துல என்னென்ன சொல்லியிருக்காளோ அந்த சாஸ்திரத்தை சொன்னதான் அத்தனை பிரமேயத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து. அதனால எதை சொன்னாலும் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு விவரணத்துல பதில் இருக்கு. அதனாலதான் அந்த விவரணத்துக்கு அவ்வளவு பதில், அந்த பிரகாசாத்மா எழுதிய அந்த கிரந்தத்துக்கு அவ்வளவு பிராமுக்கியம். அதே மாதிரிதான் எங்க பிராமதிகாரரும் எழுதியிருக்கார். வாசஸ்பதி மிஸ்டர் சர்தர்சன டீ காட்டுறது இருந்த போதிலும் வாசஸ்பதி எல்லாரும் வைகிறார். விவரணாச்சாரியர் என்னடாங்க அவ்வளவு வசதியா தூக்கி வச்சிருக்கா எல்லோருக்கும். ஏன்னா அந்த விவரணத்துல பேசிக்கா நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை விஷயங்களும் அதுல சொல்லியிருக்க. அவ்வளவு ஸ்புடமாக இருக்காது. அந்த விவரணம் இல்ல பஞ்சபாதிக்கு ஜென்மாவில புரியாது. இந்த விவரணமே புரியுதுதாங்கிறா அவ்வளவு கஷ்டம் இல்லை. அந்த விவரணத்துக்கு சாஸ்திரம் முழுக்க இருந்ததான் புரியும். ஆனா விவரணம் இல்லாத போனால் பஞ்சபாதிகாரருடைய இதயம் என்னதுன்னு நமக்கு தெரியாது. அவர் ஏன் இப்படி பேசுறாருன்னு தெரியும். அவருடைய பாஷையே ஒரு மாதிரி. அதனால விவரணத்துக்கு விரோதம்னு சொன்னா நிச்சயமா நம்ம நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதான். விவரணத்துக்கு விரோதம் வந்துடும் உங்களுக்கு பத்திரம் அப்படின்னு நம்ம பயமுறுத்துறாரு. அதனால ஞாதோ அர்த்த பிரகாசஸ்ய ஞானத்வாத் இது விவரண விரோதஸ்ய இது சேத். இத்தனை கேள்வி அப்படின்னு வந்தால் ஜாதேகே வியக்தி நிரூபியத்வேபி கதாசித்து ததசம்பந்தவ உபபத்தே. இப்ப இதுக்கு முதல்ல பரிசையா ஒரு 5-6 இடம் சொன்னாரோ இல்லையா? நான் சொல்றேன் பாருங்க. ஜாதியானது வியக்தி நிரூபியமாக இருக்கு. வியக்தி நிரூபியம் வியக்தியை கண்டா இந்த ஜாதியானது இந்த வியக்திக்கு சேர்ந்தது. இப்ப கடத்துவ ஜாதின்னு சொல்றேன். கடத்துவ ஜாதிக்கு ஏன் கடத்துவம்னு பேர் வச்சிருக்கேன்? கடத்தில் இருக்கும் ஜாதி. பட்டத்துவ ஜாதிங்கிறது அதுக்கு ஏன் சார் பட்டத்துவ ஜாதிங்கிறது? பட்டத்தில் தோணும் ஜாதி. ஒவ்வொரு ஜாதியும் சொல்லும் பொழுது அந்த வியக்தியை சொல்லித்தான் சொல்றேன். வியக்தி நிரூபியமாகத்தான் இருக்கு அந்த ஜாதி. ஜாதிக்கும் வியக்திக்கும் என்ன சம்பந்தம்? சம்வாய சம்பந்தம். அந்த சம்வாய சம்பந்தம் எப்படி? நிரூபிய நிரூபக பாவ சம்பந்தமா இருக்கு. ஏதன் நிரூபியமாக அது இருக்கு, தன் நிரூபகமாக ஏது இருக்கு. அதனால ஒன்னால ஒண்ணு குறிக்கப்படுகிறது. நான் பாட்டுக்கு நிரூபிய நிரூபாவ சம்பந்தம்னு சொல்லிட்டே இருந்தேன். அது ரொம்ப நாள சொல்லி உங்களுக்கு புரியுறா போல ஐடியா வந்துடும். என்னைக்காவது ஒரு நாள் சார் நிரூபிய நிரூபம் என்னது அப்படின்னு தமிழ்ல சொல்லுங்கன்னா கஷ்டப்படும். நிரூபியனும் ஒன்னால் இன்னொன்னு குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாருங்க. சம்ஸ்கிருத பதம் தான். ஆனா நமக்கு நமக்கு அர்த்தம் புரிஞ்சுதான் நமக்கு தெரியணும்.
இந்த ஜாதிக்கும் வியக்திக்கும் இந்த ஒரு சம்பந்தம் இருந்தாலும் வியக்தி நிரூபியமாக ஜாதி இருந்த போதிலும் கதாச்சித் சில சமயத்தில் தது அசம்பந்தவது அதனுடைய சம்பந்தம் இல்லாமலேயே வியக்தி சம்பந்தம் இல்லாமலேயே ஜாதி தோணுகிறது. அப்படி இருக்கே லோகத்துல எப்பொழுதும் ஜாதியும் வியக்தியும் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து இருந்த போதிலும் வியக்தியினால் ஜாதி குறிக்கப்பட்டிருந்த போதிலும் இது சாதாரணமா நடக்கிறது. எப்பொழுதாவது ஒரு சமயத்தில் அந்த வியக்தி இல்லாமலேயே ஜாதி தோணுகிறது. என்ன சொல்லப்படுறேன் அப்படிங்க கதாச்சித்து தது அசம்பந்தவது உபபத்தே சொல்லிவிட்டு சார் ஏதோ ஒரு தோன்றது எங்க சார் தோன்றது சொன்னா தானே தெரியும் அப்படின்னு. அது இப்ப ஒரு பசுமாடு இருக்கு, ஒரு குதிரை எங்க இருக்கு. இவன் அந்த குதிரையை பார்த்து இவன் பசுமாடுன்னு பிரமிச்சு விட்டான். குதிரையில பசுமாடுங்கிற ஞானம் இருக்கு. இப்ப குதிரையை பார்த்துட்டு இவன் பசுமாடுன்னு நினைச்சான். இது பசுமாடுன்னு நினைச்சதுனால அங்க என்ன ஜாதி இருக்கு? கோஸ்த ஜாதி இருக்கு. இவன் நினைச்சது என்ன? கௌகம் தானே நினைச்சான். அங்க என்ன ஜாதி இருக்கு? கோஸ்த ஜாதி. கோஸ்த ஜாதியினுடைய சம்சர்க்கம் எங்க சார் இருக்குங்க? கோத்துல இருக்க, கோவுல இருக்கா, அஸ்வத்துல இருக்கா? அஸ்வத்தில் தானே இருக்கு. இப்ப ஜாதி இருந்த போதிலும், ஜாதியினுடைய சம்பந்தம் அங்க இருந்த போதிலும் அந்த ஜாதி என்ன நிரூபியம் எதனால காட்டப்பட்டிருக்கு? அந்த கோஸ்த ஜாதி எதனால காட்டப்பட்டிருக்கு? குதிரைங்கிற வியக்தியினால. நியாயமா எதனால இது போட்டிருக்கணும்? கோங்கிற வியக்தியா வந்து கோஸ்த ஜாதியை காட்டியிருக்கணும். இங்க குதிரைங்கிற வியக்தியா இருந்து கோஸ்த ஜாதியை காட்டியிருக்கு. ஒரு சம்பந்தத்துல வியக்தி ஜாதி நிச்சயம்தான், நிச்சயமா இருந்தாலும் அது எப்பொழுதும் வியக்தியை பிடிச்சுட்டே இருக்கோ, வேற வியக்தி இன்னொன்னு காட்டியிருக்கோ இல்லையா? அதான் சொல்றார். அப்ப என்ன, சில சமயத்தில் தது அசம்பந்தவது அந்த கோ வியக்தியை பிடிச்சிக்காமல் இன்னொரு வியக்தியால கோ வியக்தியை பிடிச்சிக்காமல் அஸ்வ வியக்தியை பிடிச்சுட்டு இந்த சம்பந்தம் தோணுகிறதோ இல்லையோ, அதே போல தோணலாம். ஜாதேயே வியக்தி நிரூபியத்வேபி கதாச்சித் ததசம்பந்தவது உபபத்தே. ஏன் சம்பந்த பிரயோஜக உபாத்தியபேட்சையா அதிக சத்தாகத்வா. என்ன இந்த சம்பந்த பிரயோஜகமான உபாதி எது இருக்கோ அதை விட அதிக சத்தாக்கமா இருக்கமே. ஆனால் அது இல்லாமலேயே இது இருக்கலாம். வியக்தியை விட ஜாதிக்கு அதிக சத்தான்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்கா. சம்பந்த பிரயோஜக உபாத்தியபேட்சையா அதிக சத்தாகத்வா அதையேவ. இதற்கு மேல இக்காரணத்தினால் அதையேவான்னு சொன்னதுனாலேயே நமக்கு என்ன தெரியுது? மோட்சத்துல ஞேய சாமான்யமும் ஞாதாவும் இல்லாத போனாலும், அதையேவான்னு என்ன அர்த்தம்? மோட்சத்துல ஞேய சாமான்யம் ஒரு பொருளும் இல்லை, ஞாதாவும் இல்லாத போனாலும் ஞானத்துவ உபலட்சித பிரகாசம் இருக்கு. இப்ப முன்னால சொன்னது என்ன? மோட்சத்துல ஞேயம் இல்லை, ஒரு மனுஷனும் ஜீவனும் இல்லை. ஆனா என்ன சார் இருக்கு? ஞானத்துவபலட்சிதமான பிரகாசம் இருக்கு. ஆக அந்த பிரகாசம் இருப்பதனாலேயே அதையேவ ஞானஸ்ய நீங்க சொல்லக்கூடியதான ஞானத்துக்கு ஞானத்துவபலட்சிதஸ்ய சஜ்ஞேயத்துவம் சஜ்ஞாத்திருத்துவம் நஸ்வாபாவிகம். ஞேயத்தோட கூடியிருப்பது அதே போலயே ஞாதாவோட கூடியிருக்கிறதுங்கிறது சுவாபாவிகம் இல்லை. ஏன்? உபாத்தியபாவ காலே ஞாத்ருஜ்ஞேயோகோ சம்பந்தத்தை. அதனால இப்படி சொன்னதுனால ஞானத்துக்கு சஜ்ஞேயத்துவமும் சஜ்ஞானத்துவமும் சஜ்ஞாத்திருத்துவமும் சுவாபாவிகம் இல்லை. ஏன் அப்படின்னு என்ன? நியாயம் இல்லாத போனாலும் ஞாதா இல்லாத போனாலும் அப்பொழுது பிரகாசம் இருக்கலாம். அதான் எங்க மதம். நான் என்ன சொல்லணும், மோட்சத்துல அந்த அர்த்த பிரகாசம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, ஞானோபலட்சிதமான அர்த்த பிரகாசம் இருக்கு, ஆத்மஸ்வரூபம் இருக்கு. ஆனா அங்க நியாயமான பொருள் ஒன்றும் இல்லை, அறியக்கூடியதான பொருள் இல்லை. அதே போல அறியக்கூடியதான பொருள் இல்லை, அறிபவனும் இல்லை. அறிபவன் அறியக்கூடியதான பொருள் அறிவு இந்த மூணும் இருந்தது. அதுக்கு விவகாரம் வந்து மோட்சம் வரலேன்னு அர்த்தம். மோட்சத்துல என்ன? ஞாதாங்கிறவன் இல்லை, பார்க்கக்கூடியதான ஆப்ஜெக்ட் இல்லை. இப்ப என்ன சார் இருக்கு? அந்த அர்த்த பிரகாசம் மட்டும், வெறும் பிரகாசம் மட்டும், ஆத்மஸ்வரூபம் மட்டும் இருக்கு. அப்படி அதையேவா இப்படி சொன்னதுனால மோட்சத்துல ஞேய சாமான்யமும் இல்லை, ஞாதாவுடைய ஞானாவும் பிரகாசிக்கல. ஆனாலும் ஞானத்துவபலட்சிதமான அர்த்த பிரகாசம் மட்டும் இருப்பதனால் சஜ்ஞேயத்துவம் சஜ்ஞாத்திருத்துவம் நஸ்வாபாவிகம். இப்ப சுவாபாவிகம் இல்லைன்னு சொன்னா மட்டும் போறாத, போதுமா? அது எப்படின்னு ப்ரூவ் பண்றாரு. ததாஹி
சஜ்ஞேயத்துவம் தாவது ஞேயஜன்யத்துவம் வா ஞேய வியாபியத்துவம் வா. இப்ப சஜ்ஞேயத்துவம் ஞேயத்துடன் இருக்கிறது, ஒரு பொருளுடன் இருக்கிறது அப்படிங்கிறது. அவன் பூர்வபட்சி என்ன சொன்னா, மோட்சத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும் சார், ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அறிவு வரும். ஒரு பொருளை பார்த்தா தானே நமக்கு அறிவு வருது. குடத்தை பார்த்தா இது குடம்னு அறிவு வருது, பேராவை பார்த்தா இது பேரான்னு அறிவு வருது. மோட்சத்துல உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? வேண்டாங்கிறா. நீங்க வேண்டாம்னா தள்ளக்கூடியது இல்லை சார், ஆத்மா அறிவு இருக்கும். அது எனக்கு வேண்டாம் நீங்க சொன்னீங்கன்னா வேண்டாம்னு போகாது உங்க வீட்டு. ஏயோபாதை ரகிதம் ஆத்மா, ஞாபகம் வச்சுக்கணும். அதனால என்ன அறிவு இருக்கத்தான் இருக்கு. அறிவு இருக்கணுமேனா அறியப்படும் பொருள் இருக்கணுமே சார். பொருள் இருக்கானா? பொருள் இல்லையே. பொருள் இல்லாமல் எப்படி சார் அறிவு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நாம என்ன சொல்றோம், இப்ப சஜ்ஞேயத்துவம் ஞேயத்தோட இருக்கணுங்கிறதுல ஞேயத்துவத்தோட கூடி இருக்கணும். ஞேயத்தினாலதான் அறிவு பிறக்கிறதா, இல்ல எங்க ஞேயம் இருக்குமோ அங்கே ஞானம் இருக்குங்கிற. ஞேய ஜன்யத்துவம் வா ஞேய வியாபியத்துவம் வா. சஜ்ஞேயத்துவம் அறிவு ஒரு பொருளுடன் கூடித்தான் இருக்கணும் என்ற சொல்லுக்கு தங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிறீர்கள்? அந்த பொருள் இருந்தா தான் அறிவு வருங்கிறா. எப்பப்ப பொருள் இருக்கோ அப்பப்பத்தான் அறிவு வரும்னு சொல்றேன். இந்த ரெண்டுல எது உங்களுடைய இஷ்டம்ல? நாத்யா அறிவு பொருளாகத்தான் அறிவு உண்டாகிறது என்று சொல்லப்படாது. என்னென்ன பரோட்ச ஞானே ஈஸ்வர ஞானே அபாவாது. 10 நாளைக்கு முன்னால பார்த்ததான பொருள் இருக்கு, அந்த பொருள் உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா? உங்க பையன் பெங்களூர்ல இருக்கான், என்ன பண்றேன்? டெலிபோன் பண்றேன். அவன் ஞாபகம் வந்ததுனால தானே டெலிபோன் பண்றேன். நம்ம ஞாபகம் வராத பொருள் டெலிபோன் பண்றல, என்னடா எப்படி இருக்க, என்ன பண்ற, படிச்சுட்டு இருக்க, இல்லை இங்க இருக்கு அதட்டி பழக்கம். அதட்டணும். வாரம் போன் எடுத்துட்டு அதட்டுறேன். இப்போ போன் எடுத்து அவன் அதுன்னா அவன் ஞானம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு ஞானம் மட்டும் இல்லையா? ஞாபகம் வந்ததோ இல்லையா? ஆனா அந்த பொருள் பையன் இங்க இருக்கானா? இங்க பையன் எதிர்க்க இருந்தா தான் அறிவு வரணும்னு நிர்பந்தம்னு நீங்க சொல்றல. பொருள் இல்லையோ, பொருள் இல்லாதவனா ஞானம் வருதோ இல்லையா? ஸோ பரோட்ச ஞானத்துல எதிர்க்க இல்லாத சமயத்தில் அந்த ஞானம் வரும்பொழுது பொருளானது எதிர்க்க இல்லாத போனாலும் நமக்கு ஞானம். ஸோ அங்கே ஞானம் வர்றதுக்கு காரணம் என்ன? சம்ஸ்காரங்கள். பூர்வாரபூத சம்ஸ்காரம் உத்பூதமான அது ஸ்மிருதியாக நமக்கு வருது. அந்த ஞானமே தவிர எதிர்க்க பையன் இல்லை, எதிர்க்க பொருள் இல்லை. ஸோ பொருள் இல்லதா தான் அறிவு வரணும் எனக்கூடியதான நிர்பந்தம் பரோட்ச ஞானத்துக்கு இல்லை. நீங்க சொன்ன பொருள் இருந்தா தான் ஞானம் வரணும் இல்லை, பொருள் இல்லாமலே வந்திருக்கேன். இன்னொன்னு ஈஸ்வர ஞானேதா, ஈஸ்வரனுக்கு பொருள் இருந்தா தான் அறிவு வரணும்னு நிர்பந்தம் இல்லை சார். பொருள் இல்லாமலேயே அவருக்கு வரலாம், அதான் அவர் ஈஸ்வரர், இங்க ஜீவர். அவருக்கு எப்படி அறிவு வருதுங்கிறத திரிகாலத்தில் இருக்கிறது அறிவும் வருது, சாட்சாத் பிரத்யட்சமும் சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொன்ன வர்த்தமான காலத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அறிவும் கண்ணுக்கு தெரியறது அவருக்கு. ஏன்னா இந்த பொருள் எனக்கு தெரியாது சார், ஈஸ்வரனுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்னு உங்க கண்ணால் நீங்க பார்க்கும் பொழுது உங்களையும் சேர்த்து பின்னால இதயத்துல அவர் பார்க்கிறார். சிம்பிளா நீங்க எந்தெந்த மனுஷன் எந்தெந்த இடத்துல எதை பார்க்கிறார். மனுஷன் மட்டுமல்ல, அத்தனை பிராணிகளும். ஏன்னா ஈஸ்வர சர்வபூதானா, எல்லா பிராணிகளுடைய இதயத்திலையும் பகவான் இருக்கார். யாராவது எதை பார்த்தாலோ கேட்டாலோ அறிந்தாலோ மோந்தாலோ எல்லா அறிவும் அவருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. எந்த கம்ப்யூட்டர்ல போட்டாலும் சர்வர்ல போய் சேர்ந்தோ இல்லையா? நீ இதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கு, அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு விவரராஜாரியர். ஸோ நீங்க கண்ணால பார்த்ததுமே உங்களுக்கு மட்டும் அறிவு இல்லை, ஈஸ்வரனுக்கும் வந்தாச்சு. ஸோ ஈஸ்வரனுக்கு ஞானம் எப்படி? வர்த்தமான விஷயமான ஞானம் பிரத்யட்சம். போன ஞானம் அதீத ஞானம் எல்லாம் அவருக்கு ஸ்மரணம், எல்லாம் அவருக்கு நினைக்கிறார். நமக்கு தான் நமக்கு என்ன சிலதான் ஞாபகம் வரும், சிலது மறந்து போயிடும். ஏன்னா ஜீவனம் இல்லையா? கொஞ்சம் எல்கேஜியில உங்க கிளாஸ்மேட் யாரு தரணும், யாரு கண்டாமா இப்ப ஞாபகம் இருக்கா? இல்ல. 10 நாளுக்கு முன்னால் நடந்ததான ஞானம். முந்தா நேற்று உங்க இடத்துல என்ன சாம்பார்னு கேட்டா தெரியாது, பண்ணின மாமிக்கே தெரியாது உமக்கு என்ன விவகாரம் நடந்த, அதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். ஆனா ஈஸ்வரனுக்கு எல்லா ஞாபகம் இருக்கும். அதே போலயே மேல நடக்கக்கூடியதான அதீதமான அநாகதமான விஷயங்கள் அவருக்கு எல்லாமே இந்த மாயாங்கிற ஒரு விதியில எல்லாமும் இருக்கு. அவருக்கு அதை படிக்க தெரியும். அப்ப என்ன ஆச்சுன்னா ஈஸ்வரனுக்கு முக்காலமும் பிரத்யட்சம். அதுக்கு பொருள் இருந்தாதான் பிரத்யட்சம்னு நிர்பந்தம் இல்லை. பரோட்ச ஜானே ஈஸ்வர ஜானே அபாவா, இவ ஒண்ணு சொல்லியாச்சு. ஞேய ஜன்யத்துவம் நீங்க சொன்ன ஞேயத்தினால பொருளால் தான் அறிவு பறக்கிறது என்று சொன்னேன்னா பொருள் இல்லாமலேயே அறிவு பறக்கக்கூடியதான இடங்கள் சொல்லிவிட்டேன். பொருளால் தான் அறிவு பறக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இல்ல
எப்பொழுது பொருள் இருக்கோ அறிவு இருக்கோ அப்பொழுதுதான் பொருள் உண்டாகிறது. ஞேய வியாபியத்துவம் ஞானமானது ஞேய வியாபியமாக இருக்கு அப்படின்னு சொன்னா எப்ப எப்ப ஞானமோ அப்பப்பொழுதுதான் பொருள் வரும் அப்படின்னு சொன்னா எதா ஞானம் ததார்த்தா இது காலிக வியாப்தம் பூர்வது வியபிச்சாராது. முன்னால சொன்ன மாதிரி இங்கேயும் பூர்வது வியபிச்சாராது. இங்கேயும் பொருள் இருக்கணும், அப்பதான் ஞானம் இருக்கணும், அப்பதான் பொருள்னு நிர்பந்தம் இல்லை. தைசிக வியாப்திஸ்து தூரநிலத்தைவ. இப்ப தைசிக வியாப்திங்கிறத இப்ப இது வரைக்கும் எந்த சமயத்துல பொருள் இருக்கோ அப்பொழுதுதான் ஞானம் வரும். எங்க பொருள் இருக்கு, எங்க ஞானம் இருக்கோ அங்கேதான் பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்றது தைசிக வியாப்தி. இந்த தேசிகத்தை எந்த இடத்துல ஞானம் இருக்கோ அந்த இடத்துல பொருள் இருக்கு. இது ஒத்துக்க முடியுமா? ஞானம் எங்க சார் இருக்கு? நையாய்க்கு கேட்ட ஞானம் ஆத்மாவில் இருக்கும்பா. அவன் கதை அப்படி என்னன்றது ஆத்மாவில் இருக்குன்றான். நீங்க ஞானம் எங்க இருக்குன்னு சொன்னா அந்த கர்மத்துல இருக்குங்கிறது. நமக்கு வித்தியாசம் அவ்வளவுதான். நமக்கு அறிவெல்லாம் எங்க சார் இருக்கு? அந்த கர்மத்துல. ஏன்னா அந்த கர்மத்துல தான் மனசனுடைய தர்மம் ஞானம். யாரு சொல்ற? உபனிஷத்துல இருக்கு. அந்த கர்ம தர்மம் ஞானம்னு உபனிஷத்துல இருக்கு. காமசங்கல்போ விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருசிர திருசிர கரீர் தீர் பீ சர்வம் மன ஏவா. இந்த இடத்துல தீன்னு ஒரு பதம் இருக்கு. அந்த தீங்கிறது அறிவு உங்களுக்கு அறிவு சொல்றது. இப்போ உங்களுக்கு அறிவுங்கிறது இத்தியேத சர்வம் மன ஏவா. அதனால நமக்கு ஞானம்னு சொன்னா எங்க இருக்கு? அந்த கர்மத்தில். நையாய்க்கு எனக்கு ஞானம் எங்க இருக்குன்னு சொன்னா ஆத்மாவில. சாஸ்திரங்களை கட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? எதிராளத்தை தகுந்தா போல பேசுவார். நியாய சாஸ்திரம் பாடம் சொல்லும் பொழுது ஆத்மாவில இதை சொல்லும் பொழுது அந்த கணவர் இவருக்கு எங்க சார் ஞானம் இருக்குன்னா பரமேஸ்வரர் வரத்துல இருக்கு சொல்லணும். ஏன்னா அவளுக்கு அந்தந்த பாடம் சொல்லப்போ அப்படித்தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்பத்தானே புரியும். சொல்லு எங்க ஞானம் இருக்கோ அங்கே பொருள் இருக்கு. ஒத்துக்கிறடா? ஞானம் மனசுல இருக்கு, பொருள் அங்கே இருக்கோ. இப்ப என்ன சார் தைசிக வியாப்தி ஏங்க வியாபியத்துவம்னு சொல்லிட்டு இருக்கல? அதான் சொல்ற தைசிக வியாப்திஸ்து தூர நிரஸ்தைவா நச்ச யதா அபரோட்ச ஞானம் ததா அர்த்தா இது காலிக வியாப்தோ நாஸ்தி வியபிச்சாரா. ஏன் சார் நான் எதை சொன்னாலும் இப்படி நீங்க பண்றேன். நான் என்ன சொல்றேன்? எப்பொழுது ஞானம் இருக்கோ அப்பொழுது பொருள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா என்னென்ன இப்படி சொன்னாதான் நீங்க விபச்சாரம் வருதுன்னு சொல்லி. ஆனா எப்பொழுது அபரோட்ச ஞானம் இருக்கோ அப்பொழுது பொருள்னு சொல்றேன். எந்த சமயத்துல அபரோட்ச ஞானம் நமக்கு இருக்கோ, அபரோட்ச ஞானம்னா கண்ணெதிர்க்க பாக்குறோம். கண்ணெதிர்க்க ஒரு பொருளை நான் பார்க்கணும்னா அங்கே பொருள் இருக்கணும். ஒத்துக்கிறல? பொருள் இல்லாம நமக்கு அபரோட்ச ஞானம் வராது. இதை நீங்க பார்க்கணும்னா அபரோட்சமா உங்களை கண்ணுக்கு தெரியணுமே. ஆனால் அந்த பொருள் இருந்தா தான் தெரியும். பொருள் இல்லாம தெரியுமா? தெரியாது. அதனால எப்பொழுது அபரோட்ச ஞானமோ அப்பொழுது பொருள் இருக்கணும் என்று நீங்க சொன்னீங்கன்னா அங்கே விபச்சாரம் இல்லை. ஆனா ஆத்மாவும் இப்படி இல்லை. ஆத்மா எத்தாட்சாத் அபரோட்ச பிரம்ம இது ஸ்ருதே அபரோட்ச ஞான ரூபா இது தாபி அர்த்த வியாப்தா இது வாச்சம். அப்பொழுதும் பொருள் இருந்தாகணும். ஆத்மா அபரோட்ச ஸ்வரூபம் என்று சொன்னா நன்னத்தான் இருக்கு. இதுல ஒன்றும் விவகாரம் இல்லை. ஆனா இந்த வியாப்தியில தகராறு இருக்குங்க. ஈஸ்வர ஜானே யோகி ஜானே விசாரா. ஈஸ்வரனுக்கும் அபரோட்ச ஜானம் பொருள் இல்லாமல் வருதா? யோகி ஜானம்னு ஒத்துக்கிறது. யோக ஜானத்துல நாங்க யோகி ஜானத்தையும் ஒத்துக்கிறது. யோகஜ பிரத்யாசத்தி இப்ப சொல்றாரு இல்லையா? எங்களுக்கெல்லாம் நையாய்க்க சொல்றதை கண்டனம் பண்றது ஒரு ஆசை. அவன் சாமானிய பிரத்யாசத்தினர் அது இல்லாமலே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஞான லட்சணா பிரத்யாசத்தி அது இல்லாமலேயே நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம். யோகஜ பிரத்யாசத்தி அது எங்களுக்கு வேண்டியதில்லை. யோகஜ பிரத்யாசத்தை ஏன் கண்டனம் பண்றாருன்னு மேல போய் சொல்றேன். விவகாரம் என்னன்னா இதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. ஏன் யோகஜ பிரத்யாசி யோகி ஞானமும் இல்லை. எதா ஐந்திரியக்கு ஞானம் ததா அர்த்தா இது வியாப்தி. ஆனா எப்பொழுது கண்ணால் நாம் ஒரு பொருளை பார்க்கிறேனோ அப்பொழுது பொருள் இருந்தாதான் அந்த அறிவு வரும். அது மட்டும் நாங்க ஒத்துக்கிறோம். அது சந்தேகம் இல்லை. ஏன் இங்க ஒத்துக்கிறேன்னு இது எங்க சித்தாந்தத்துக்கு விரோதம் இல்லை. இப்ப நீங்க என்ன சொல்ற? மோட்சத்துல ஞானம் இருக்கு, அப்பொழுது பொருள் வேணும். அங்கேதானே வந்திருக்கு. எப்பொழுது பொருளை கண்ணால நீங்க பார்க்கிறீங்களோ ஐந்திரிய ஞானம் அப்பொழுது இருக்கணும், அறிவு இருக்கணும். ஆத்மாவை நீங்க கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடிஞ்சா அங்க ஞானம் இருக்கணும். ஆத்மா உங்களால கண்ணால பார்க்க முடியாது. ஏன் முடியாது சுவாமி? கண்ணால பார்க்கணுமே ஆனால் நியாயசாஸ்திரம் தெரிஞ்சிருக்கணும். என்ன
மகத்துவ சமானாதிகரணம் உத்பூத ரூபவத்துவம் இருக்கணும். கண்ணால எனக்கு ஒரு அறிவு வர்ணனையானால் அந்த பொருள் பெரியதாக இருக்கணும், உத்பூத ரூபம் இருக்கணும், அறியக்கூடியதான உருவம் இருக்கணும். அதுல அந்த ரெண்டு இருந்தாலும் கண்ணால பார்க்க முடியும். ரொம்ப அந்த மூலையில ஒரு சின்ன ஒரு முடி இருக்கு, என்னால கண்ணுக்கு தெரியல, ஏன் மகத்துவம் இல்லை. கண்ணாடி இருக்கு, விள விள நீட்டா தொடச்சிருக்கான், நேர போய் முட்டிட்டு இருக்கான், ஏன்னா ரூபம் இல்லை. இப்போ விவகாரம் என்ன, உருவமும் இருக்கணும், அதுல கலரும் இருக்கணும், மகத்தாம், இந்த ரெண்டு இருந்தா தான் கண்ணால நமக்கு தெரியும். ஆத்மாவில என்ன சுவாமி இருக்குன்னா, ஆத்மாவில ரூபம் இல்லை. ஆத்மாவில ரூபம் எதுன்னு எப்படி சொல்லணும், அசப்தம் அஸ்பஷ்டம ரூபம் அவ்வியம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாக்கியம் சொல்லணும். அந்த டிசிப்ளின் வந்தாதான் நமக்கு நல்லா புரியும் எல்லா விஷயம். ஸோ ஆத்மாவில பொருள் இல்லை, அதனால கண்ணால பார்க்க முடியாது. அதான் சொல்ற ஐந்திரிய எதா ஐந்திரிய ஜானம் ததார்த்தா இது வியாப்தி சர்வசம்மதா நச்ச ஆத்மரூபே ஜானே ஐந்திரியகத்துவம் அஸ்தி. ஆத்மரூப ஜானத்தினால ஐந்திரியம் இருக்கும், இங்க இந்திரியத்தினால ஆத்மா உங்களால பார்க்க முடியுமோ, இல்ல, ஐந்திரிய ஜானம் இல்ல. ஆகையால் எதா ஐந்திரிய ஜானம் ததார்த்தாங்கிற இடத்துல அந்த வியாப்தி நன்றாக இருந்த போதிலும் இந்த வியாப்தி உங்க ஆத்மாவுக்கு அப்ளை ஆகாது. இது நயா விரோதா நனு எதா அபரோட்சம் ததார்த்தா இது வியாப்தி ஆரோக்கியம். இதுக்கு மேல சொல்றோம், எப்பொழுது அபரோட்ச ஞானம் இருக்கோ அப்பொழுது அர்த்தம் இருக்கு அப்படின்னு நீங்க ஒத்துந்தேன்னா என்ன ஆகும்னு, அபரோட்ச ஞானம் சுத்தியில ரஜதம்னு தோன்றும், கிழிஞ்சல்ல ரஜதம் தோன்றதோ இல்லையா, இது அபரோட்ச ஞானம் தானே. கண்ணுக்கு எதிர்க்கத்தானே சார் தெரியுது, கிழிஞ்சல்ல வெளியே பார்த்தான், பார்த்ததோட மட்டும் இல்ல, இன்னொருத்தன் பார்த்துக்கிட போறான், அந்த வெளியே எடுத்துட்டு போயிட போறானோ இந்த பயன் இருந்து இவன் எனக்கே வேணும் எனக்கூடியதான ஆசையினால அங்கே போய் அதை முன்னால நான் தான் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறோம், ஓடுறாங்க. இவ்வளவு தூரம் வந்துருக்கு. இப்போ இவனுக்கு கண்ணுக்கு இவனுக்கு வெளியே தெரியலன்னு சொல்ல தயாரா இருக்கோ நீங்க, வெளி தெரிஞ்சது, வெளி இருக்கா, இது அபரோட்ச ஞானம் தானே. எங்கெப்பொழுது அபரோட்ச ஞானமா இருந்தால் ஞானம் இருக்குமோ அப்பொழுது அர்த்தம்னு சொன்னா, இந்த இடத்துல கிழிஞ்சல்ல வெளியே காணப்படுறது, வெளியே காணப்பட்ட வெளியே காணப்படுறதுன்னு ஓடுறான், இங்க பொருள் இல்லைன்னு நீங்க சொல்லல. இப்போ பொருள் இருக்குன்னு ஒத்துண்டாகணும். பொருள் இருக்குன்னு அந்த பொருள் என்ன, எப்படிப்பட்டதான, இவன் ஓடுறான்னா அங்கே பொருள் இருக்கணும், அங்கே பொருள் இருக்கான்னா பொருள் தான் இல்லையே பின்னால இல்லைன்னு சொல்லணும். அப்ப அங்க இருக்கிற பொருள் என்ன, அது அனிர்வச்சனீயமான ரஜதம் அப்படின்னு ஒத்துக்கணும். இப்போ அங்கே ரஜதம் இருக்கு, அவன் என்னன்னா அங்கே ரஜதம் இருக்கு, அது இருக்குன்னு சொன்னா அது எப்படிப்பட்டதான ரஜதம், அனிர்வச்சனீயமா இன்னது என்று சொல்ல முடியாமல் அப்பொழுது தோணியதான ரஜதம், வேற ஒண்ணும் இல்லை சார். அனிர்வச்சனீயம்னு என்ன சொல்றான், இன்னது என்றது குடிக்க முடியல, எப்படியே அது நிஜமான ரஜதமா தெரியல, நிஜமான ரஜதமானா பின்னால இது ரஜதம் இல்லைன்னு சொல்ல மாட்டான், சொல்றானே நிஜம் ரஜதம்னு. அது அசத்தான ரஜதமா, அசத்தான கண்ணுக்கு தெரியப்படாது, ஆனாலும் கண்ணுக்கு தெரியாது. ததசத்தான ரஜதமா, அப்படி ஒரு பிராரம்பம் ஈஸ்வர சிருஷ்டியில இல்ல. ஒண்ணு சத்தாவா இருக்கணும், என்ன அசத்தாக இருக்கணும், ததசத்தாக இருக்க முடியாது. நான் என்னத்தான் சொல்றது, அதனால சத்தென்றோ அசத்தென்றோ ததசத்தென்றோ சொல்ல முடியல. ஆகையால் அந்த ரஜத்துக்கு என்ன பேரு, அனிர்வச்சனீயம். தன்னாப்பிய தன்னாப்பியபயாத்மிகானோ பின்னாப்பிய பின்னாப்பியபயாத்மிகானோ சாங்காப்பிய சங்காப்பியபயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வச்சனீய ரூப. அனிர்வச்சனீயம்னு இன்டிஃபைனபிள்னு டிரான்ஸ்லேட் பண்ணி விடுறான் இங்கிலீஷ்ல, ஞாபகம் சொல்றேன். இன்டிஃபைனபிள் இல்ல, அது சத்து இருக்கு என்றோ இல்லை என்றோ இருக்கு இல்லை என்றோ சொல்ல முடியாது, அது நம்ம ஞாபகம். அதனால அந்த அனிர்வச்சனீய ரஜதமே உங்களுக்கு வராது அப்படிங்கிற. எதா அபரோட்ச ஞானம் ததார்த்தா இது வியாப்தி அனபிபதமே இதம் ரஜதம் இது அபரோட்ச ஞான அந்நியதானுபவத்யா அனிர்வச்சனீய ரஜத சித்தி நஸ்யா அர்த்தம் வினாபி அபரோட்ச உபபத்தே. பொருள் இல்லாமலேயே அபரோட்சம் வரலாம் என்று நீங்க சொல்றீங்க, அவர் ரஜதம் வராது, அந்த இடத்துல ரஜத்துக்கு அனிர்வச்சனீயத்துவம் வராம போயிடுமே அப்படின்னு கேள்வி கேட்டார். இதுக்கு நாங்க என்ன சொல்றோம், சுவாமி ரஜதம் அங்கே தோன்றதுங்கிறது நிஜம், ஆனா ரஜதம் அங்கே தோன்றதுனால அது அந்த இடத்துல அனிர்வச்சனீய ரஜதமானது ஞான அந்நிதானுபவத்தியா இதம் ரஜதம்ங்கிற ஒரு ஞானமும் வருது. எப்ப ஞானம் வருதோ அங்கே பொருள் இருக்கணும், அங்கே பொருள் இல்லாத போனால் இவனுக்கு அபரோட்ச ஞானம் வராது, இவனுக்கும் அபரோட்ச ஞானம் வந்தாச்சு, தேர்ஃபோர் அங்கே பொருள் இருக்கணும், அங்கே பொருள் இல்லைன்னு பின்னால சொல்றான். ஆகையால் அந்த பொருள் அனிர்வச்சனீய ரஜதம் அப்படின்னு நாங்க சொல்றேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி நாங்க சொல்லல, ஆனா நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, அங்கே ரஜதம் இருக்கு, அனிர்வச்சனீய ரஜதம்,
ஆனா அந்த அனிர்வச்சனீய ரஜதம்ங்கிறது நான் பார்க்கறதுனால அங்க ரஜதம் இருக்குன்னு சொல்றேங்கிறதா அது இல்லை. என்ன சார் எதனால சொல்றீங்க? இல்ல, இதம் ரஜதம் ஜானாமி இது அனுசந்தீயமானம் ஞான விஷயத்துவம். இங்க நான் ரஜதத்தை பார்க்கிறேன், இதம் ரஜதம் ஜானாமி அப்படின்னு நீங்க உங்களுக்கு ஞானம் வரும். இங்கு ரஜதத்தை நான் பார்க்கிறேன் என்றதான ஒரு ஸ்மரணம் உங்களுக்கு வருது, ஒரு அனுபவம் வருது. அந்த அனுபவத்துல ஜானாமிங்கிற ஞானம் இருக்கு. அந்த ஞானத்துக்கு ஒரு விஷயம் வரும், விஷயம் இல்லாமல் ஞானம் வராது. ஞானத்துக்கு ஏன் வராது? முன்னாலேயே சொல்லிட்டேன் நான். உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்க ஞானம்ங்கிற ஒரு பதார்த்தம் சவிஷயிக்க. இதுல நீங்க இங்கிலீஷ்ல பார்க்க முடியாது. இதுல இந்த பாஷையில தான் வர முடியும். மனுஷனுக்கு வரக்கூடியதான பொருள்ல இந்த ஞானம்னு ஒண்ணு மட்டும் இருக்கிறதுல இதை மட்டும் என்னடா அது ஒரு விஷயம் இருந்தா விஷயத்தை பத்தி தான் வரும். அறிகிறேன்னு சொன்னா எதைன்னு சொன்னா நீங்க சொல்லி ஆகணும். ஏதோ தெரியல சார் அப்படின்னு சொல்லுங்க. நான் தைரியமா இருக்கேன்னா எதைன்னு கேட்கறதுண்டோ, வெக்கப்படுறேன்னா எதைன்னு கேட்கறா. ஆனா ஞானம் எனக்கு அறிந்திருக்கேன்னு சொன்னா எதைன்னு கேட்டாகும். அதுக்கு பதில் நீங்க சொல்லி ஆகணும். இப்போ உலகத்துல இருக்கிற பதார்த்தங்கள்ல ஞானம் ஒண்ணுதான் சவிஷயிக்கவாதல்ல. எப்பொழுதும் ஞானம் வந்தாலும் அதுக்கு விஷயம் சொல்லித்தான் ஆகணும். அந்த ஞானத்துல இருக்கிற சவிஷய பதார்த்தம் தான் நீங்க ஆசையிலையும் கிரியையிலையும் சொல்லிட்டு இருக்கு. வசுதா ஆசை பண்ணிட்டு இருக்கல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா ஏதோ ஒண்ணு சொல்றேன். ஏன் எதை அறிஞ்சோ அதை ஆசைப்பட்டு அப்புறம் பண்றேன். ஜானாதி இச்சதி எததே இதான் ஆர்டர். இந்த ஞானம் ஒண்ணுதான் சவிஷயிக்கவாத பதார்த்தம். இந்த ஞானம் நமக்கு இருக்கு. நான் வெள்ளியை பார்க்கிறேன் என்ற ஞானம் இருக்கு. இந்த ஞானத்துக்கு விஷயம் என்ன? ஞானிய விஷயத்தா எங்க இருக்கு? ஞானத்துக்கு எது விஷயமா தான் திருப்பி சொல்லுவது, கவலையப்படப்படல. இது ஆதேயமா இருந்தா அதுல ஆதேயத்தா இருக்கு, இது அதிகரணமா இருந்தா அதுல இருக்கிற தர்மம் அதிகரணதா, அது விஷயமா இருந்தா அதுல இருக்கிற தர்மம் விஷயத்தா. அது எதை பத்தி எதுக்கு விஷயமா இருக்கு? ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. அதுல இருக்கக்கூடியதான தர்மத்துக்கு என்ன பேரு? ஞானிய விஷயத்தா. அந்த ஞானிய விஷயத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும், ஆசிரியம் இருக்கணும் இல்லையா? எனக்கு ரஜதம் எனக்கூடியதான ஞானம் வருவேயானால் இந்த ஞானம் எனக்கு வந்ததான ஞானம் அது எதை பத்தினதான ஞானம்? ரஜத்தை பத்தினதான ஞானம். அந்த ரஜ பத்தின அந்த விஷயத்துக்கு ஒரு ஆதாரம் ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அது இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சார் அனிர்வச்சனத்தை உண்டு பண்ணினேன். எனக்கு ஞானம் வரணுங்கிறதுக்காக கல்பிக்கல. ஞானிய விஷயத்துக்கு ஆசிரியமா ஒரு இடம் இருக்கணும். எவ்வளவு தூரம் வளர்ப்பு இதமகம் ஜானாமி இதம் ரஜதம் அகம் ஜானாமி இது அனுசந்தீயமானம். இப்படி நாம் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கோம். இப்படிப்பட்டதான ஞான விஷயத்துவம் எனக்கு வரக்கூடியதான ஞானத்துக்கு ஞானிய விஷயத்துக்கு ஆசிரியமா இருக்கிற இடம். சத்திய ஆசிரியாந்தர அனுபவத்தியா. அதுக்கு ரஜத ஞானம் ரஜத்தை எடுத்து வேற எங்கேயோ இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்படி லோகத்துல இல்ல. ரஜத ஞானிய விஷயத்தான் ரஜத்துல தான் இருக்கணும், சுத்தி ஞானிய விஷயத்தான் சுத்தியில தான் இருக்கணும். இந்த எனக்கு ரஜதம் எனக்கூடியதான ஞானம் வந்தது, இந்த ஞானத்துக்கு விஷயமாக ரஜதம் இருக்கணும். அந்த ரஜதமான இந்த விஷயத்தை எங்க இருக்கணும்? ரஜதத்தில் தான் இருக்கணும். அங்க இல்லையே, அதனால என்ன பண்றோம்? அப்பொழுது ஒரு ரஜம் உண்டா இருக்குன்னு ஆரம்பிச்சோம். அவ்வளவு. தஸ்ய ஆசிரியாந்தர அனுபவத்திய அனிர்வச்சனீய ரஜத சித்தே வட்சமானத்வா. இது மேல போய் அனிர்வச்சனீய வாதம்னு ஒண்ணு இருக்கு இந்த கிரந்தத்துல. அனிர்வச்சனீயம்னா என்ன, அனிர்வச்சனத்துக்கு லட்சணம் என்ன, அனிர்வச்சனீயம் எப்படி உண்டாகிறது, இப்படி வரிசையா அனிர்வச்சனீயத்தை பத்தி பேசுறதுன்னு ஒரு 10 மணி நேரம் பேசுறதுக்கு விஷயம் கொடுத்துருக்காரு. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல போறேன். இது சொல்ல போறேன்னு நான் சொன்னா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டேன்னு அர்த்தம் இல்ல, போய் பேசுறான்னு நினைக்காதீங்க. சொல்ல போறேன்னு என்ன அர்த்தம்? இதை பத்தி விஸ்தாரமா அங்கே சொல்ல போறோம். அப்பொழுது நமக்கு வேகமா ஓடும். ஏன்னா இதெல்லாம் முன்னாலேயே நம்ம வச்சிருக்கோம், பின்னால இருக்கிறது ரொம்ப சுலபம். இப்ப நம்ம சொல்றதெல்லாம் இந்த விவகார கடனை பின்னால இருக்கிறது சேர்த்து சொல்ல வேண்டியதா இருக்கு முதல்ல. அதனாலதான் கிரந்தத்தை குருமுகமா வாசிக்கணும். நம்மளே வாசிச்சா புரியவே முடியாது. பின்னால சொல்ல போறேங்கிறதுல எடுத்து சொல்றா, முன்னாடி இப்படி இருக்குன்னு எடுத்து சொல்றோம். அப்ப நமக்கு சுலபமா தெளிவாக மனசுல பதிஞ்சு இருக்கும். இப்படி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இதுக்கு மேல அதையேவ பரோட்ச பிரமேதி அனிர்வச்சனீய அர்த்தசித்தி. இக்காரணத்தால் தான் பரோட்ச பிரமத்திலையும் நேர கண்ணுக்காக இதற்காக இருக்கணும்னு இல்லை, பரோட்சமாக இருக்கிறதுலயும் அனிர்வச்சனீய சித்தி வருது அப்படின்னு சொல்லி மேல போற. இத அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கோம்.